ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாலக்கீரை அடை தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெகுலராக முருங்கைக்கீரையில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் பாலக்கீரை ட்ரை பண்ணோம். அதுக்கு பாலக்கீரை, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் அடிஞ்சு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சோடனே ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஆனியன், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப டீப்பாக ஃப்ரை தரல. கொஞ்சமாக உப்பு, சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். மற்றபடி இந்த கீரை, புதினா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சமாக வதக்குங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கு அப்புறம் வந்து கேழ்வரகு மாவு போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணியை போட்டால் சாஃப்டாக வரும் வடை. அதுக்காக தான் அதை போட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்த உடனே அதை வந்து கல்லில் போட்டு நல்லா தட்டி ஒரு சைடு நல்லா வெந்தோடனே திரும்ப இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டு பசங்களுக்கும் கொடுத்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.